சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த ஜவுளி கடை வச்சிருக்காருல தனிகாச்சன், ஆமா, அவர் பேரை எழுது. வாங்க வாங்க வாங்க, உங்களை நானே கூப்பிடலாம்னு நினைச்சேன். எங்களை கூப்பிடணும்னு நினைச்சீங்களா? ஒருவேளை நியூஸ் லீக் ஆயிடுச்சோ? ஆமா மாப்ள, லீக் ஆயிடுச்சு. பேனா லீக் ஆனதுனால தான் பென்சில் எழுதிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி உனக்கு தெரியும்? உங்க சொந்தக்காரங்க பேரு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லு. டேய், உங்க அக்காவை கிட்ட எல்லாத்தையும் எழுதிக்க. அக்கா பேர் சொல்லுங்க. அப்புறம் கணேசா, உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் தனியா இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லு. அப்புறம் கடைக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட பேர்லாம் கூட ஒண்ணு விடாம இவங்க கிட்ட சொல்லிடு. சொல்றா. என்னடா பேர்லாம் சொல்லு, எழுதிட்டு இருக்கான்ல. சொல்றா. கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லலான்னு வந்தா இவர் பந்தக்கால நட்டு பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு போயிட்டாரு. ஆய திறக்க மாட்டேங்கிறேன். என்ன ஏதோ சிக்னல் கொடுக்குறாங்க? என்ன 3 பேரும் அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க? ஏதாவது சொல்லணுமா? அதானே திருத்திரன் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லு. இவன் சொல்ல மாட்டான், நம்மளே கோத்து விட்டுருவோம். சார், கணேசா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா சார்? என்ன சொல்லணும்? என்னடா சொல்லணும்? சொல்லுடா. சொல்லுப்பா. சொல்றா. இவன் ஏன் வாந்தி எடுக்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான்? ஒண்ணு இல்லப்பா. கணேசன் சொல்லு. என்னன்னு கேளுங்க. டேய், உடம்புல எதுவும் பிரச்சனையா? என்னடா ஊமை கொட்டா மாதிரி நின்னுட்டு இருக்க? சொல்லி தொலை, அதுக்கு தானே வந்தேன். டேய் டேய் டேய், என்ன என்ன மும்மம்மன்னு இருக்க? பேசுடா. அவன்கிட்ட என்னத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்க? அதாவது முக்கியமான விஷயம்னா நீயே என்கிட்ட சொல்லாமே. நீயே சொல்ற. அத அவன் சொன்னாதாங்க கரெக்டா இருக்கும். ஏய் சொல்றா. காலையில இருந்து உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு என்ன போட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருந்தான். அதான் கூட்டிட்டு வந்தோம். ஏய், என்கிட்ட சொல்ல என்னடா தயக்கம்? இதுக்கு உங்க அம்மாவையும் மீனாவையும் வேற கூட்டு வந்திருக்க. உனக்கு என்கிட்ட இல்லாத உரிமையா? நேரா வந்து சொல்ல வேண்டியது தானே. டீச்சர் மீனாவை எது கூட்டு வந்தேன்? இதோ பெரிய மேட்டரா இருக்கும் போலயே. என்ன விஷயம் சொல்லு. அப்பா கேக்குறாருடா, சொல்றா, வாய துறடா. ஐயோ மாமா, 2 நிமிஷம் கம்முனியா? இல்லையே மாமா, கொஞ்ச நாளா இவன் மாடுலேஷனே சரியில்லை. ஐயோ இவரு வேற. என்னடா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, சொல்லாம அமைதியா இருக்கு. அது 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 வந்துப்பா. டேய், என்ன கொஞ்ச நாளா வாய்க்குள்ளே முனைங்கிட்டு இருக்க? கணேசா, எனக்கு வேலை இருக்கு. ஏதாவது சொல்லணும்னா சீக்கிரமா சொல்லு. வாயில வார்த்தை வர மாட்டேங்குதே. சார், நானே சொல்றேன் சார். கணேசனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா சார்? எந்திரிங்க மாமா. என்னடா? டேய் சொல்லு. ஏய், என்னன்னு சொல்லி தொலை. அது அது வந்துப்பா. வாயை திறந்து பேசுறா. அது வந்து பாருங்க, இவ்வளவு கேட்டு வாய்க்குள்ளே முடங்குறேன். ஓ, கணேசன் இப்பவாவது சொல்ல. ஏய் சொல்லுடா, உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா? இல்லப்பா, நான் சொல்ல வந்தது என்னன்னா, மறுபடியும் அப்படி சொல்ல வரல. பாருங்க. இல்லப்பா, சொல்லு. இந்த கல்யாணத்தை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமே அப்படின்னு கேட்க வந்தான்ப்பா. வேற ஒண்ணும் இல்லப்பா. ஆஹா, இவனுக்கு தள்ளி வச்சா நம்மளுக்கு தள்ளி போயிருமே. வேற ஒண்ணும் இல்லையே. இல்லப்பா, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அப்புறம் ஏன்டா கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்? அப்பா, அது நான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிற அந்த மைண்ட் செட்டுக்கே வரலப்பா. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்பா. ஏய், ஜோசியர் உனக்கு 3 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்கலனா
அடுத்த 5 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்லிருக்காரு. நானும் உனக்கு ஒரு கல்யாண காட்சி செஞ்சு பார்க்கணும்னு அங்க இங்க ஒரு பொண்ணை தேடி உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு வந்தா நீ கல்யாணத்தை தள்ளி வைக்கணும்னு சொல்ற. ஏங்க 3 மாசத்துக்குள்ள கல்யாணம்னா அவனுக்கு ஒரு பயம் இருக்காதா? என்ன கனி, எனக்கு மட்டும் இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் சொல்லி பாருங்க. எப்படி தைரியமா வந்து நிக்கிற மட்டும் பாரு. அது 2ன்னு சொல்லி பாரு. உனக்கு கல்யாணமே ஆகாதுடா. ஏய், ஏய் என்ன சும்மா சாமம் வராதே. கடைசி வரை நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க போலயே. கணேசா, கல்யாணத்தை பத்தி பயப்படாத. அது சந்தோஷமான விஷயம்தான். கல்யாண தேதியை தள்ளி வைக்க முடியாது. நான் பார்த்த பொண்ணுக்கும் உனக்கும் சொன்ன தேதியில கல்யாணம் நடக்கணும். பண்ணிருவோம் மாமா. உனக்காக நீ இந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு அவ அப்பா கிட்ட அந்த பொண்ணோட போன் நம்பர் வாங்கிட்டு வந்த. இந்த காலத்துல எந்த அப்பனாவது இந்த மாதிரி போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க? ஏய், உன் அப்பா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. ஏய் ஏய் மாப்பிள, உனக்காக தான் போன் நம்பர் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்றாரா? வாங்கி கண்டினியூ பண்றா. டீச்சர் ஏன்டா பாக்குற? வாங்கிக்கடா. வாங்கிக்க. ஏய் வாங்கடா. சரிப்பா. பொண்ணு கிட்ட போன் பண்ணி பேசு. உனக்கு அவளை பிடிக்கும். 2 பேரும் பேசி பாருங்க, மனசு ஒத்து போகும். அப்புறம் நீயே வந்து அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு சொல்ல போற. அப்பா அதுலப்பா நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இந்த சரி, கஸ்தூரி காஃபி கொண்டு வா. ஏய், 2 உட்காரு. காஃபி எடுத்துட்டு முடிச்சிட்டு வா. வேலையை பாப்போம். ஸ்நாக்ஸ் கொண்டு வா. வேலை நிறைய இருக்கு. விளங்குனாப்லதான். மாமா, எனக்கு டவுட். தனியா சலத்துக்கு குண்டுலாவா சிறப்புலாவா? ஏய் சகோதரி, அப்புறம் நம்ம தாமோதரன் ஊர் பேரையும் எழுது. ஓகே ஓகே. தேவி, என்ன தேவி ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல அதானே? இந்த வீட்ல இருக்கிற யாரும் உன் மனசு சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதானே? நீங்க இதுல தலையிடாதீங்க, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு அந்த விஷயத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல.